ஹலோ! வெல்கம் டூ அனிதீப்ஸி லைஃப் ஸ்டைல். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டாலே நம்ம வீட்ல பண்ணக்கூடிய பிரசாதம் ரெசிபில கண்டிப்பா அந்த சீடை இருக்கும். இன்னைக்கு இந்த இனிப்பு சீடை எப்படி பண்றது பார்க்கலாம். கொஞ்சம் கூட வெடிக்காம நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதுக்கு மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அளந்தெடுத்து, அத ஒரு கடாயில போட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்க போறோம். இந்த மாவு கடையில வாங்குன பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவ கையில தொட்டாலே, ஒரு கை பொறுக்குற அளவு சூடு இருக்கணும். இந்த மாரி கம்பி போட நல்லா வரணும். இந்த பதத்துல வறுத்து ஆற விட்டுருவோம். இப்ப அடுத்ததா இதுல வந்து உளுந்த மாவு. இது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த மாவு வந்து கடையில கூட கிடைக்குது. இல்லன்னா உளுந்த வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இனிப்புக்கு வந்து வெல்லத்த பொடிச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கு. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி, இத வந்து கரைச்சு வடிகட்டி எடுக்க போறோம். ஃப்ளேவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏலக்காய் பொடி இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் 3 எடுத்து நல்லா இடிச்சு போட்டு, இந்த வெல்லத்து கூடயே அப்படியே காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஃப்ளேவர் இறங்கிக்கிரும். இது வந்து ஹீட் குறையட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாரி எந்த ஒரு பாகு பதம்லாம் தேவையில்ல. இந்த வெல்லம் தண்ணீல முழுமையா கரைஞ்சு வந்தாலே போதும். இதுக்கப்புறமா ஒரு பிளேட்ல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து ஆற வச்சோம்ல, அரிசி மாவு, உளுந்த மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். இந்த உப்பு வந்து நல்லா ஸ்வீட்டோட டேஸ்ட்ட வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்காக போடுறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. எள்ளு வறுக்கல. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். சீடை வந்து நல்லா கிறிஸ்பியா மணமா வரதுக்காக வெண்ணெய் அல்லது நெய் வந்து சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இத கலந்து விடும்போதே நல்ல ஒரு அரோமா வந்து வெளிவரும். இப்ப வந்து நம்ம வெல்லப்பாகு வந்து ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய்ச்சி அந்த வெல்லப்பாகு வந்து ஆற விட்டுருந்தோம். இப்ப வந்து நல்லா சூடு போக ஆறியிருக்கு. அத வடிகட்டி எடுத்து இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ண போறோம். ஒரேடியா எல்லா பாகையுமே வந்து ஊத்துனோம் அப்டின்னா கன்சிஸ்டன்சி மாறி போயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல நல்லா சாஃப்ட்டான மாவா பெசஞ்சு எடுக்க போறோம். இதோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா, கையில பிடிச்சு பார்க்குறப்ப இந்த மாவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நல்லா உருண்ட பிடிக்க வரணும். இது போல நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு விரல் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணாலே மாவுக்குள்ள நல்லா ஸ்மூத்தா இறங்கணும். இந்த மாரி ஒரு பக்குவத்தில பெசஞ்சு எடுத்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாவு நல்லா ஊறி, இன்னுமே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து உருட்ட போறோம். உள்ளங்கையில வச்சு ரொம்ப அழுத்தம் குடுத்து உருட்டிலாம் எடுக்க தேவையில்ல. நம்ம 5 விரல யூஸ் பண்ணி அப்படியே மெதுவா ரோல் பண்ணி விட்டாலே போதும். எந்த ஒரு கிராக்கும் இல்லாம அழகான ஒரு ஷேப்ல உருண்ட வரும். எந்த ஒரு விரிசலும் இல்லாம உருண்டை பிடிக்க வருது அப்படின்னா, நீங்க மாவு கரெக்ட்டான பக்குவத்தில பெசஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது போல எல்லா மாவுலயுமே வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்புல வந்து பொரிச்செடுக்க எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா, மிதமான சூட்ல இருந்தா போதும். ரொம்ப வந்து புகை வர அளவுக்கு ஹை ஹீட்லாம் தேவையில்ல. மிதமான சூட்ல வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையா போடப் போறோம். சில பேருக்கு வந்து எண்ணெயில போட்ட உடனே ஒவ்வொரு உருண்டையும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உருண்டையில வந்து ஒரு டூத் பிக்கோ இல்ல ஒரு ஃபோர்க் வச்சோ குட்டியா ஒரு ஹோல் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்செடுப்பாங்க. அது வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாரி ஹோல்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. டைரக்ட்டா உருண்டைய எண்ணெயில போட்டு அப்படியே பொரிச்செடுக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாரி மெல்ல மெல்லமா அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது வெந்து கலர் மாற ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க நல்ல ஒரு ப்ரவுன் ஷேட்ல இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்ட்டானது. இந்த மாரி கிராக் இருக்கணும் உருண்டையில. அப்பதான் வந்து சீடை வந்து கரெக்ட்டா பக்குவமா வெந்திருக்குன்னு அர்த்தம். மொத்தமா எல்லா உருண்டையும் கடாயில போட்டு பொரிக்காம, கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா போட்டு தான் பொரிச்செடுக்கிறோம். லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சே பொரிச்செடுங்க. கரெக்ட்டா இருக்கும். உள்ள அப்பதான் நல்லா வெந்திருக்கும். இதுல நோட் பண்ண வேண்டிய டிப் பார்த்தீங்க அப்படின்னா, மாவு ரொம்ப லூஸா இருந்தா எண்ணெயில போட்ட உடனே ஒழுங்கான ஷேப் வந்து கிடைக்காது. மாவு திக்கா இருந்தா சீடையுமே வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு வெளியில எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹார்டா இருக்கும். இது முழுமையா ஆறி வந்த பிறகு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்கா கூட எடுத்து சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.